பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அநேகரை தேவனால் பயன்படுத்த முடியாத காரணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க, ஊழியம் செய்கிறீங்க. ஏன் கடவுள் என்னை ஒரு விசேஷமாக பயன்படுத்த நினைக்கிறேன், ஏன் பயன்படுத்த முடியாத காரணம் என்ன? உங்களை குறித்தான குழப்பம் அவருக்கு இருக்குது. என்ன குழப்பம்? நீங்கள் ஆண்டவரை இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்துன்றார். அப்போ தன்னைத்தான் என்பது நல்லா கவனிக்கணும். உங்கள் கோல் இயேசுவை பார்த்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அவரை போல் ஊழியம் பண்ணணும், இவரை போல் பிரசங்கம் பண்ணணும். இதெல்லாம் உங்களை நீங்களே வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆவி. அது உங்களை ஏமாற்றி உங்களை கீழே தள்ளுகிற ஆவி தான் அது. ரோமர் 8:29 பாருங்க. பிதாவாகிய தேவன் யார் அழைத்தாரோ தன்னுடைய குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். மறுரூபமடைகிற பாருங்க. மத்திய 17ஆம் அதிகாரத்தில் பேதுரு மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். மோசே எலியா இயேசுவோட பேசுறத கண்ட உடனே, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசே ஒரு கூடாரம். உடனே பிதா பேசுகிறார், நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிற இவரு தான் கூடாரம். புரிந்து கொள்ளுங்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள். மோசே போல ஜெபிக்கிறது, நெகேமியா போல ஜெபிக்கிறது, எஸ்தர் போல ஜெபிக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு காலங்கள். இயேசுவை போல ஜெபிக்கிற ஆவிதான் உனக்கும் எனக்கும் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். குமாரனுடைய ஆவிதான் நமக்குள்ளே இருக்குது. அப்பா என்னை கூப்பிடுறதுக்கு உரிமை பெற்ற ஆவிதான் நமக்குள்ளே இருக்குது. புத்திரன், சுதந்திரவாளி, நீ அடிமை இல்லை. அடுத்தவங்க போல தயவுசெய்து காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் புக்கை படிங்க, வீடியோ பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் என்ன செய்ய போகிறார், என்ன பண்ண போகிறார், உங்களை எதுக்காக அழைத்தார் என்பதை அவரையே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அவரையே சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் ஊழியம் என்ன, உங்கள் அழைப்பு என்ன கரெக்டாக கண்டுகொள்ளலாம். வெற்றி உங்களுக்கு, ஜெயம் உங்களுக்கு. இடறி போக மாட்டீங்க. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, நிரந்தரமாய் ஓடுவதற்கு அவரே வழி, அவரே சக்தி, அவரே ஜீவன். காட் பிளஸ் யூ.